ஹாய், வீட்லேயே ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு அகர் அகர் எடுத்துக்கோங்க. நல்லா சூடு தண்ணியில் அதை போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டுக்கலாம், இல்லை கெட்டலில் இருந்து நல்லா ஹீட் பண்ணியும் ஊற்றிக்கலாம். அவ்வளோ வச்சுட்டோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த அகர் அகர் ஃபுல்லாக கொஞ்சம் கரைஞ்சா மாதிரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வேணும்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதை சர்க்கரையெல்லாம் ஃபுல்லாக பாயில் ஆகி அந்த அகர் அகர் ஃபுல்லாக கரைஞ்சி வர அளவுக்கு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு ஸ்லோலியே இது பண்ணிவிட்டு கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் அது மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஒரு வெடிக்கட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி செட் பண்ண விட்டுருங்க. ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பீஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். இதில் வேணும்னா நீங்கள் எதனா ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் ஃப்ரூட் கூட போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக